கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமான இந்த கிரைஸ்ட் டிராவலர்ஸ் இந்த மெசேஜ் 358வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து தான் நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த செய்தியின் தலைப்பை கவனியுங்கள். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த செய்தியுடைய தலைப்பு. ஆகவே இந்த செய்தியை தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். அநேக விசுவாசிகளுக்கு அனுப்புங்கள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு அனுப்புங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த கடைசி காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது மனவாட்டி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, சபை பாகுபாடு இன்றி இந்த செய்தியை பாருங்கள். நாளா இது வரைக்கும் என் சர்ச்சுக்கு வாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணலாம் சொல்றது இல்லை. அல்லேலூயா. செய்தியை நான் உங்களிடத்தில் அறிவிக்கிறேன். நீங்க கேட்குறீங்க, கேட்கல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, செய்தியை மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு நான் சொல்றேன். அது மனவாட்டிக்கோ இல்லை ஒரு கிறிஸ்தவனுக்கோ. மனவாட்டி பிள்ளைகள் பார்க்கலன்னு சொன்னால் தயவு செய்து உங்களை இரக்கமாய், தயவாய், தாழ்மையாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முழுசா பாருங்க. அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு சகோதரன் என்னிடத்துல ஒரு புதிய புக்கை, பிரதர் எனக்கு ஒரு புதிய புக்கை எனக்கு வந்திருக்குது பிரிண்டிங் பண்ணி. இந்த புக்கினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற புத்தகம் இது. கிறிஸ்தவ நண்பர்களே, இது ஸ்தாபன கிறிஸ்தவர்கள், நான் ஏஜி சபை சேர்ந்தவன், நான் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையை சேர்ந்தவன், நான் மாரானத சபையை சேர்ந்தவன், நான் சிபிஎம் சபையை சேர்ந்தவன், இந்த மாதிரி செய்தியில நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் சொன்னானாக்கா, நிச்சயமாகவே அவன் ஒரு கிறிஸ்தவனே இல்லை. ஏன்னு கேட்டாக்கா, கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கும் என்று சொன்னால், நான் பேசுவது உங்களுக்குள் இருக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆவியினுடைய வார்த்தையை குறித்து தான். என்னுடைய யூடியூப் சேனலில் கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜில் அவரை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் யார் என்பதை ஆராய்ச்சி பண்ணி இது உண்மை என்று, நிஜம் என்று நான் அறிந்து கொண்டு பிற்பாடுதான் இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் அவர்களை குறித்து நான் பேசுகிறேன். அவ்வளவுதான். என்னுடைய வெளியேற பெற்ற ஸ்தாபன பாஸ்டர்களே, வெளியேறப்பட்ட அருமை சகோதர பாஸ்டர்களே, உங்களை தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் பாஸ்டரு, நான் இந்த மாதிரி செய்தியில நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, நீங்களாம் உண்மையாலுமே ரியல் பாஸ்டரே கிடையாது. பாஸ்டருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கும் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த செய்தியை கேட்க சொல்லும். உங்ககிட்ட கிறிஸ்துவின் ஆவி இல்லைனாக்கா இந்த செய்தியில நீங்க கேட்க மாட்டீங்க. இதுதாங்க உண்மை, நிஜங்க. நான் உங்ககிட்ட பணம் கொடு, பொருள் கொடு, காணிக்கை கொடு, இதெல்லாம் இது வரைக்கும் என் சேனல்ல கிட்டத்தட்ட 358 ஓடி இருக்குது. ஒரு வாட்டி கூட அது மாதிரி கேட்கல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இதுவே டைம் ஆகி போச்சு, ஸ்தோத்திரம். பட் நேரம் கடந்து போனால் தயவு செய்து நீங்க முழுசா பாருங்க. நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இந்த செய்தி, இந்த புத்தக செய்தி ரொம்ப அற்புதமான புத்தக செய்தி. 1958 நினைக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆமா, 1958 தான் இந்த செய்தியை குறித்து வில்லியம் மரியன் பிரணாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி பேசின வார்த்தைகள், கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து அவர் பேசின வார்த்தைகள், தேவன் அவர் மூலமாய் பேசின வார்த்தைகள், ஒரு சில முக்கியமான பாயிண்ட்களை கிறிஸ்தவர்களுக்கு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். மிக அற்புதமான செய்தி. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார் யார் என்பதை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றது வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற செய்தி. இப்போ வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து நாம் கடந்து பார்ப்போம். தயவுசெய்து முழுமையை பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருக்கிறது என்று கண்டு அவங்க பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறதுன்னு அவர் பார்த்துட்டார். அதனால அவர் என்ன செய்யறாரு கேட்டாக்க, இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார்.
அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 24லிருந்து 26 வரைக்கும் நீங்க வாசிங்க. நான் கொஞ்சம் சுருக்கமா தான் வாசிக்கிறேன், ஏன்னா நேரம் இருக்காது இல்லையா. சரி, நான் வாசிக்கிறேன். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். யாரு? தூதர்கள், 2 தூதர்கள் அங்க சோதம் குமாரா பட்டணத்துக்கு வந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள் ஆல்மோஸ்ட் தெரியும். தெரியாதவர்களுக்கு நான் கொஞ்சம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியாதவர்கள் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய கேத்தலிக் பிள்ளைங்க பாக்குறாங்க. என்னுடைய நண்பர்கள் நிறைய கேத்தலிக் நண்பர்கள், நான் ஒரு கேத்தலிக்கு, அதனால நிறைய கேத்தலிக் நண்பர்கள் பார்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்ஐ நண்பர்கள் பார்க்கிறாங்க. பெந்தகோஸ்து நண்பர்கள் நிறைய, நானே ஒரு பெந்தகோஸ்து இல்லையா, பெந்தகோஸ்து நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இது வாசிச்சா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லை, அதுக்காக தான் சில வாசிக்கிறேன். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். 2 தூதர்கள் சொல்றாங்க. இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவருடைய மருமகள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பாருங்க, தேவனே 2 தூதர் அனுப்பிட்டாரு இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக. தூதரும் வந்து லோத்துட்ட சொல்லியாச்சு. இந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்ய போகிற மருமக கிட்ட போய் சொல்றாருப்பா, இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாங்க தூதங்க, இந்த பட்டணத்தை விட்டு நம்மளாம் குடும்பத்தோட போயிடலாம் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாக்கா, தன்னுடைய மாமனாரை கிண்டல் செய்யறாங்க, கேலி செய்யறாங்க, வைத்து முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைங்களை கட்டி போறாங்க இந்த பசங்க, அதனால போய் சொல்றாரு. இதுக்கு முன்னால பாருங்க, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, எப்படி அந்த அந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரோ, ரொம்ப அந்த பட்டணம் பாவத்துல நிறைஞ்சிருக்குதோ, அந்த பட்டணத்தை அக்கினியால் அழிக்க போகிறாரோ, அதே நிகழ்ச்சி, அதே காரியம் இந்த கடைசி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல சோதம் குமாரா பட்டணத்தை போல நிச்சயமாய் அழியும். இந்த உலகம் எப்படி அந்த உலகம் அந்த காலத்துல எப்படி அழிஞ்சதோ, சோதம் குமாரா பட்டணம் மீண்டுமாக அந்த நிகழ்ச்சி இந்த உலகத்துல நடக்கும். அந்த அக்கினியில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் நான் பிரயாசப்பட்டு பிரசங்கம் பண்ணி வரேன். புரிஞ்சுங்களா? அப்போ எப்படி கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறான்னு கர்த்தர் அந்த லோத்து சொல்லும் போது அவங்க மருமக வந்து கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, இழிவுபடுத்தி மாமனரை இன்னும் திருமணம் பண்ண போறாங்க, அவங்க இழிவுபடுத்தி அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நடந்து பாருங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கு இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அழிய போது நீ சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப லோத்து லேட் பண்றாரு. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அல்லேலூயா, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, சும்மா ஒரு படமா வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த படம் எதுக்காக வச்சிருக்கேன்னாக்கா, அமெரிக்காவில் கண்ணே தெரியாத ஒரு மனுஷன் இதை வரைந்தான் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அமெரிக்காவில். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது படினால இது உதாரணமா இயேசு கிறிஸ்து இப்படி இருந்தாரு சொல்லிட்டு அவங்க முன்னால் நான் வச்சிருக்கிறேன். அதனால இது ஒரு விற்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? ஒரு உதாரணமா வச்சிருக்கிறேன். சரி, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம் மனுஷன் மேல இரக்கம் காட்டுகிற தெய்வம் யார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவிர ஒரு மனுஷன் மேல இரக்கம் காட்டுற தெய்வம் வேற எதுவுமே இல்லை. மற்ற இயேசு கிறிஸ்துவை தவிர இரக்கம் காட்டக்கூடிய தெய்வமே இல்லைங்க. எல்லாம் அழிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ என்ன பண்ணி அழிச்சிரும். ஹல்லேலூயா.
அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி தெய்வத்தை தான் வணங்கிக்கிறாங்க மக்கள் அறியாமையினால. சரி, ஓகே. அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து, பாருங்க, மனைவி அவனையும் 2 பிள்ளைங்க, 2 மருமகள் இருக்கிறாங்களே அவங்க கையை கூட பிடிக்கிறது. ஏன்னாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்க இந்த கணக்கிலே வரல. ஏன்னா இந்த ஒரே ஒரு நீதிமானுக்காக ஆபிரகாம் அங்க போராடி நிற்கிறாரு கர்த்தர்கிட்ட. இங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகள், குழந்தை, பெண் பிள்ளைகள். இதுதான் இந்த இவங்க எல்லாரையுமே தூதன பண்ண கையப்பிடிச்சு வெளியே கொண்டு வர்றாரு. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடி பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான். அப்பொழுது கர்த்தர் சோதோம் குமாரின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வரப்பண்ணி இந்த நிகழ்ச்சி மீண்டுமாக இந்த உலகத்திலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் எல்லாம், சூரிய சந்திர எல்லாம் இந்த பூமியில விழுந்து அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொத்த ஜனங்களையும் அழித்து விடும். அந்த அழிவிலே இந்த உலகத்தில் நீங்க இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். முடிஞ்சு போச்சு. இவங்க வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் போன பிற்பாடு லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்ததுனால அவள் உப்பு தூணாய் மாறினாள் என்று நாம் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அந்த சோதோம் குமாரா அந்த பட்டணத்துல இருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள் அந்த குடும்பத்தினர். அவங்க மனைவி உப்பு தூண் ஆயிட்டாங்க. ஆனா அந்த பட்டணம் எப்படின்னாக்கா பாவத்துல நிறைஞ்சி இருந்தது. ஆண் புணர்ச்சிக்காரர்கள் தான் அதிகமா இருக்காங்க. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா லோத்துடைய வீட்டுக்கு அந்த 2 தூதர்கள் வருவாங்க. அந்த தூதர்களைய அந்த உள்ள பாவ மனுஷங்க, அந்த பட்டணத்தில் இருக்கிற மனுஷங்க தூதர்களை சயனிக்கும்படியாக லோத்துக்கிட்ட கேட்கிறாங்க. பாருங்க, ஆண் புணர்ச்சிக்காரர்கள் சிறுவர் முதல் பெரிய கிழமை வரைக்கும் இருக்கிறான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பாவம் நிறைந்த அந்த பட்டணம், அந்த பாவம் நிறைந்த அந்த பட்டணத்தில் இருந்து லோத்தையும் லோத்துடைய மனைவியும் பிள்ளைகள், குழந்தை, பெண் பிள்ளைகளையும் தூதர் கையை பிடிச்சு தரத்தரன்னு வெளியே இழுத்து கொண்டு அனுப்பிவிட்டார். மனைவி உப்புத்தனாட்டா காலி, கதம் முடிஞ்சு போச்சு. வேண்டாம், இப்போ அதை பத்தி பேசணும். லோத்துடைய 2 பெண் பிள்ளைகள், இவங்க மட்டும் தான் அந்த பட்டண அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு, வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தை. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று நான் இப்ப பேச போகிறேன். இப்ப எப்படி அந்த லோத்து அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து வெளியே வந்தாரோ அதே போலதான் இந்த கடைசி நாட்களிலும் சத்தியம் இல்லாத, வெளிப்பாடு இல்லாத, மறைப்பொருள் இல்லாத, கர்த்தர் இல்லாத சபையிலே இன்றைய அநேக மனவாட்டிகள் அங்கே இருக்கிறார்கள். தேவனுடைய மனவாட்டி பிள்ளைகள் ஸ்தாபனத்திலே அங்கே பிசாசு நடத்தி கொண்டு வருகிற அந்த சபையிலே மனவாட்டிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஸ்தாபன சபையிலிருந்து வெளியே வருகிறவர்கள் தான் லோத்தை போல, லோத்துடைய பிள்ளைகளை போல வெளியே வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்குங்க, நான் ஒரு ஒரிஜினல் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன். 9 வயசுலேயே நான் பரிங்கு மலை மேல சர்ச்சில பூசோடு போட்டுவன் சொல்லி பல வீடியோல காமிச்சிருக்கிறேன். இப்ப நான் காமிச்ச நேரம் இல்லை, இப்ப என் பைபிளை விட இருக்கிற அந்த போட்டோ நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அப்போ நான் அதுக்கப்புறம் அந்த கத்தோலிக்க மதத்தை 20 வயசு இருந்தேன். அங்கிருந்து நான் வெளியே வந்து பெந்தகோஸ்துக்கு நான் வந்தேன். மறுபடியும் பெந்தகோஸ்துல ரியல் வார்டு இல்லாதபடினாலே, இந்த இக்காலத்து தீர்க்கதரிசியின் செய்தி இல்லாதபடினாலே, அவருடைய சத்தத்தை கேட்டு, எப்படி தூதனுடைய சத்தத்தை கேட்டு லோத்து இந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்தானோ, தூதனுடைய சத்தத்தை கேட்டு, அதாவது இந்த தூதனுடைய சத்தத்தை கேட்டு, இந்த வில்லியம் மரியம் பெண்ணாம்
சொல்லக்கூடிய இந்த தூதனுடைய சத்தத்தை கேட்டு நானும் பெந்தகோஸ்து ஸ்தாபனத்தில் இருந்து வெளியே வந்து விட்டேன். என்னை போல எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்த அருமையான வெளியேறப்பட்ட சகோதரர்கள், வெளியேறப்பட்ட சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. அதனால்தான் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று நான் பேசியிருக்கேன். இப்ப இந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் மனவாட்டிகள். சரி, இங்க சோதம் குமாரா பட்டணத்துல லோத்துடைய பிள்ளைகள் வெளியே வந்து விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் லோத்துக்கு சமமாக, பிள்ளைகளுக்கு சமமாக இன்றைய காலத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் லூக்கா எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 28 - 30 வரைக்கும் நீங்க வாசிக்க போனால், லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. பாத்தீங்களா? இப்போ என்ன சொல்றாரு கேட்டாக்கா, 30ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் வெளிப்படும், இந்த மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்துல நீங்கள் 28 - 30 வரைக்கும் வாசிக்க போனா இந்த வசனம் அங்க இருக்கிறது. அப்ப லோத்து காலத்துல என்ன நடந்ததோ அது அப்படியே மனுஷகுமாரன் மீண்டும் மனுஷகுமாரன் முதல் வருகையிலே மனுஷகுமாராக இயேசு கிறிஸ்து இருந்தார். இந்த மனுஷகுமாரன் மீண்டும் எப்போ இந்த பூமிக்கு வராரோ அதே சம்பவம் இந்த உலகத்துல நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? சரி, நான் நிறைய பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டாக்கா, நம்ம லோத்து காலத்துல வாழ்ந்துருக்கிறோமா, நம்ம சோதம் குமாரா பட்டணம்ப்பா இந்த உலகம், என்னப்பா அப்படி பயங்கரமான பாவம் நிறைய நிறைய கிறிஸ்தவர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நிஜமாவே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்துல இப்பொழுது சோதம் குமாரா பட்டணத்தை விட மிக அதிக பாவம், பயங்கரமான பாவம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண் புணர்ச்சிக்காரர்கள் அதிகமா இருக்கிறார்கள். பெண்ணோடு பெண்ணு திருமணம் பண்ணிக்கின்னு அவங்க என்னதான் செய்வாங்களோ தெரியல. பெண்ணோடு பெண்ணு திருமணம் செய்துக்குன்னு அவங்களுக்குள்ள கச்சாமூச்சா பண்ணினுக்கிறாங்க. பயங்கரமான பாவம். பெண்ணோடு பெண்ணு சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எப்படி இப்படி நிறைய பாவங்களை சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும், என்னென்ன இந்த உலகத்துல நடக்குது எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. டைம் ஆயிடும். அதனால இந்த உலகத்துல பயங்கர கெஞ்சா அடிச்சு வீட்டுக்குள்ள போய் வெட்டுறது, குத்துறது, கற்பழிக்கிறது, கொலை நடக்குது, பயங்கரமான அந்த நாட்களில் லோத்து வாழ்ந்த நாட்களில் லோத்து வசித்த அந்த பட்டணத்துல சோதம் குமாரா பட்டணத்தை விட இப்போ இன்றைக்கு அதிக பயங்கரமான பாவம் நிறைந்த உலகம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா நல்லா கவனிக்கணும், வசனம் சொல்லுது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அது அப்படியே நடக்கும்னு சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாக்கா, அப்ப மனுஷகுமாரன் வெளிப்பட்டு விட்டார் தான் அர்த்தம். ஏன்னா மனுஷகுமாரன் எப்ப வெளிப்படுறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்லப்படுது. அப்ப மனுஷகுமாரன் வெளிப்பட்டு விட்டாரா என்பதை குறித்தும் நாம் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விசேஷமாக இந்த வில்லியம் மரியம் பெண்ணாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புக்கிலிருந்து சில வார்த்தைகளை, முக்கியமான வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதை குறித்து நான் எழுதி வைத்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள் பிளீஸ். அல்லேலூயா. நான் வாசிக்கின்றேன். மனுஷகுமாரன் தன்னை அவருடைய சபைக்கு மன்னிக்கணும் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், மன்னிக்கணும். இன்று நம்முடைய தேசத்தில் அவைகளை பார்க்கிறோம். எவைகளை பார்க்கிறோம்? சோதம் குமாரா பட்டணத்துல என்னென்ன நடந்ததோ அது அப்படியே இந்த உலகத்திலும் நடக்கிறது என்று 1959 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த வில்லியம் மரியம் பெண்ணாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி உரைத்த சத்தியத்தை கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாக பேசின வார்த்தையை இப்போ அவர் பேசின டேப் பண்ணி இன்றைக்கு தமிழிலே மொழிபெயர்ப்பு பண்றாங்க நிறைய நண்பர்கள், கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள், விலையேறப்பட்ட பிள்ளைகள்
ஏழை விசுவாசிகள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில அவங்க செய்யறாங்க. ஓகே, அதை புக் அடிக்கிறாங்க. அவர் பேசுனதை இப்ப எழுதி வச்சுக்கிறேன். அன்றைக்கு என்ன நடந்ததோ அந்த தேசத்துல அவைகளை இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம்னு சொல்றாரு. மகத்தான நவீன கால உலகம் இன்று காணப்படுகிறது. அதே நிலைமைதான் இங்கும் இருக்கிறது இல்லையா? இப்ப இங்க அப்படி இருக்குன்னு சொல்றாரு. எப்போ? அப்பவே சொல்றாரு. 1959 சொல்றாரு. 59 இப்ப 26. அவர் சொன்னார அந்த நாட்களிலே காட்டிலும் இப்ப பயங்கரமா இருக்குது. இப்ப இவரே உழைந்தாக்கா ஐயோ பயந்துருவாரு. இப்படியா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவாரு. அப்படி இருக்குது இந்த இன்னைக்கு இருக்கிற உலகம். அதை 59 விட இப்ப பயங்கரமா இருக்குது பாவம். அதே நாட்களில் இருந்த ஒழுக்கம் கெட்ட பெண்களுடன் சேர்ந்து மதுவை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுமனையாட்டிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது போலவே இந்நாளிலும் அவர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் தங்கள் வர்க்கத்தில் அவ்விதம் இருந்தார்கள். இப்பொழுதோ எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்டவர்கள் சிதறி இருக்கிறார்கள். மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். செய்தியின் அழைப்பை புறங்கணித்தார்கள். லோத்து சொல்றாரு, இந்த பட்டணம் அழிக்க போகுது. மருமகன்ட்ட போய் கட்டிக்க போற, தன்னுடைய பிள்ளைய கட்டிக்க போற பிள்ளைங்கிட்ட போய் சொல்றாரு, இந்த கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போற தூதன் சொல்றான்பா, வாப்பா என் கூட வந்துருங்கப்பான்னு சொல்றாரு. புறங்கணித்தார்கள். எப்படி அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே லோத்துடைய செய்தியை புறங்கணித்தார்களோ, இந்த நவீன இந்த உலகத்திலும் இந்த அருமையான இந்த தூதன் வில்லியம் மரியன் பிரணாம் சொல்லக்கூடிய இந்த தூதன், ஒரு சகோதரன் என்ன சொல்றாரு, அவர் பாஸ்டா என்ன நமக்கு தெரியல, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு. அருமை சகோதரனே, நீங்கள் பிதாவை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது ரொம்ப அருமையா இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள், இந்த வில்லியம் மரியன் பிரணாமை மகிமைப்படுத்தாதீர்கள் என்று சொல்றாரு. என்கிட்ட சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரு கரம் கூப்பி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வில்லியம் மரியன் பிரணாம் சொல்லக்கூடிய இந்த மனுஷனை நான் மகிமைப்படுத்தவில்லை. அவர் சொல்வது போல எலியாவை குறித்து வேதத்தில் இருக்குது, எலிசாவை குறித்து வேதத்தில் இருக்கிறது, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து வேதத்தில் இருக்குது. அந்த தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் பேசின வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. அப்போ எலியா இப்படி பேசினாரு சொன்னாக்கா நான் எலியாவை மகிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? யோவான் ஸ்நானனை பத்தி பேசினாக்கா யோவான் ஸ்நானனை மகிமைப்படுத்துற அர்த்தமா? பேதுவை குறிச்சு பேசினா பேதுருவை மகிமைப்படுத்துற அர்த்தமா? இல்ல நண்பர்களே, அருமையான ஊழியக்காரர், நீ ஊழியக்காரராக சுவிசேஷகர் நம்ம தெரியாது, நீ எழுதுனதுக்காக சொல்றேன். அவன் இவரெல்லாம் மகிமைப்படுத்தல. எலியாவை பத்தி பேசினா, எலிசாவை பத்தி பேசினா, மோசஸை பத்தி பேசினா, மோசஸை நான் மகிமைப்படுத்தல. மோசஸ்குள் இருக்கும் தேவன் பேசின வார்த்தையை மகிமைப்படுத்துகிறேன். இந்த தூதன், 7ஆம் தூதன் சொல்லக்கூடிய இந்த வில்லியம் மரியன் பிரணாம், இவர் மூலமாய் பேசின வார்த்தைகளை குறித்து தான் உங்களிடத்துல பேசுகிறேனே தவிர இந்த மனுஷனை குறித்து இந்த பூமியில உங்களிடத்துல நான் மகிமைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷன் தான் இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி என்றும், இந்த மனுஷன் தான் 7ஆம் தூதன் என்றும் செய்திகள், சரித்திரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி என்றும் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆனால் இருந்தாலும் இவரை குறித்து மகிமைப்படுத்தவில்லை, தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் மகிமைப்படுத்துகிறேன். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தப்பா பேசாதீங்கம்மா கண்ணுங்களா. சரி, செய்தியின் அழைப்பை புறங்கணித்தார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலும், பார்த்தீங்களா, இந்த உலகத்திலும் கிறிஸ்தவர்கள் செய்தியின் அழைப்பை மறுதளிக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், நான் என் பாஸ்டர் பேசுறதான் நான் கேட்பேன், என் பாஸ்டர் சொல்றதான் நான் கேட்பேன், வேற யாரு பேசுறதும் நான் கேட்க மாட்டேன். அவர் தப்பா சொல்றாரோ ரைட்டா சொல்றாரோ, ஏன்னா அவர் பல்லவம் கொண்டு போனாலும் சரி, நரகம் கொண்டு போனாலும் சரி, நான் அவர் சொல்றதான் கேட்பேன்னு இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. என் காதால கேட்டதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் உங்கள்கிட்ட உண்மையான சத்தியத்தை பேசுறேன் நண்பர்களே. நான்லாம் உங்களெல்லாம் பரலோகம் கொண்டு போனோம், நீங்களாம் ஸ்தாபனத்திலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்றுதான் என்னுடைய சத்தம் உங்களிடத்துல வந்து கொண்டிருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு ஸ்தாபனத்துல கிறிஸ்து அங்கே இல்லை. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? வெளிப்படுத்துற புத்தகம் 3:20 பாருங்கள். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. எந்த வாசற்படியில இருந்து நீங்க போறீங்களே சபைக்கு, ஏஜி சபைக்கு போறீங்களோ, இல்ல சிபிஎம் சபைக்கு போறீங்களோ, இல்ல மாரானந்தா சபைக்கு போறீங்களோ, அப்போஸ்தலர் திருச்சபை சபைக்கு போறீங்களோ, அந்த சபையின் வாசலிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதய கதவை, உன்னுடைய இருதயத்தில் வெளியே நின்று உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்.
திறந்து வெளியே வா மகனே, ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வா மகனேன்னு தட்டி கொண்டிருக்காரு. ஒரு பிரதர் என்ன கேட்கிறாரு, சரி வெளியே வான்னு சொல்றீங்களே, அப்படி நான் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துருக்கா, அப்புறம் நான் எங்க போறது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்கிறாரு. அப்படி எங்க போறது நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நான் உங்களை ஜீவனுள்ள இடத்திற்கு, ஜீவனுள்ள சபைக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. சரி, ஓகே. செய்தியின் அழைப்பை புறங்கணித்தார்கள். இன்றைக்கும் அது அப்படியே செய்தியின் அழைப்பை புறங்கணிக்கிற பெந்தெகோஸ்து கிறிஸ்தவர்கள், வெளியேறப்பட்ட நண்பர்களும் வெளியேறப்பட்ட சகோதரிமார்களும் இருக்கிறார்கள். இவருடைய செய்தியின் அழைப்பை மறுதலிக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்களாம். ஹல்லேலூயா. சரி, லோத்துவின் செய்தியில் கிருபை, விடுதலை இவைகள் அடங்கி இருந்தது. எப்படி லோத்துவின் செய்தியில கிருபை இருந்ததோ, இந்த வில்லியம் மரியம் செய்தியிலும் அதிக கிருபை இருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நண்பர்களே, பாஸ்டர்களே. உங்களெல்லாம் நான் பொய் பேசல, சத்தியத்தை பேசுறேன். நான் யாருக்குமே அடிமை இல்லை என்று பல வீடுகளில் பேசியிருக்கிறேன். அதனாலதான் தைரியமா நான் பேசுறேன். கிறிஸ்துவுக்கு மட்டும் நான் அடிமையா இருக்கிறேன். சரி, நீங்க பாருங்க, அளிக்கப்பட்டது மற்றும் விடுதலை ஜனங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர்களோ அதை மறுத்தார்கள், நிராகரித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சிரித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள், பரிகசித்தார்கள், பெண் கொண்டு விபச்சாரத்தில் வாழ்ந்தார்கள், கட்டிடங்களை கட்டினார்கள், நாட்டார்கள். இன்று கட்டிட அமைப்புகளை பாருங்கள். விஞ்ஞானம் உலகத்தின் முன்னேற்றத்தை கவனிங்க. காயின் புத்திரர்கள் மகத்தானதும் பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டினார்கள். சிறந்த விஞ்ஞானிகளாய் இருந்தார்கள். இரும்பு மற்றும் உலோகங்களை முருகேற்றி உறுதியான கட்டிடங்களாக்கினார்கள். அந்த மகத்தான விஞ்ஞான உலகம் மிகவும் பக்தி வாய்ந்தவர்களாய் இருந்தார்கள். அந்த காயின் வம்சத்தார்கள் மிக அந்த காயின் வம்சத்தார்கள் அந்த நாட்களில் உலகத்துல எல்லா விஞ்ஞானிகள் பயங்கரமா இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற உலகத்தை காட்டிலும் அப்படி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு தீர்க்கதரிசி உரைத்திருக்கிற வார்த்தை புத்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அங்குள்ள ஜனங்கள் தேவபக்தி உள்ள ஜனங்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவபக்தி உள்ள ஜனங்களா இருந்தார்கள், பாவத்திலும் அதிகமாக இருந்தார்கள். அதை குறித்து தான் அவர் பேசுகிறார். ஆனால் அவர்கள் காயின் வழியில் வந்தவர்கள். கவனியுங்கள், இந்த கடைசி நாட்களில் இப்படியாக நடக்கும் என்று அவர் கூறுகிறார். எப்படி நடக்கும் அவர் சொல்றாரு, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்கன்னு சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். அவர் பேசுறது வேதத்தில் இருக்கிற வார்த்தையும் அவர் பேசுற வார்த்தையும் நான் உங்கள்கிட்ட வாசித்து காமிக்கிறேன். மனுஷர்கள் தற்பிரியராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தொலைக்காட்சி பிரியராயும், என்னவா தொலைக்காட்சி பிரியர். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தொலைக்காட்சியில அதிக மோகம் உள்ள கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு தொலைக்காட்சி சீரியல்ல பார்க்கலாம் அவங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும். அப்படி சாத்தான் அந்த மாதிரி அவங்களை தொலைக்காட்சிக்கு அடிமையா வைத்திருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதான் அவர் சொல்றாரு, தொலைக்காட்சி பிரியராகவும் உலகம் மற்றும் அதனுடன் சேர்ந்து காரியங்கள் மேல் பற்று உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அதான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு உலக காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கட்சியிலையோ இல்ல எதிலையோ ஈடுபடக்கூடாது. அவங்க உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற அமெரிக்கர்கள், இந்தியர்கள் தான். நம்ம அநேகர உலகத்துக்கு அத்தனை கண்ட்ரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துக்கிறேன். அவர் அமெரிக்கா மட்டும் சேர்த்துக்கினாரு, நான் இந்தியாவையும் சேர்த்துக்கிறேன். அமெரிக்கர்கள், இந்தியர்கள். இந்த இந்தியர்கள் கிறிஸ்துவ போர்வையை போத்தி கொண்டு பண்ற அட்டூழியங்கிற கொஞ்ச நஞ்சையில பிள்ளைகளே, பயங்கர அட்டூழியம். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களும் இருப்பார்கள். அது சுவிசேஷத்தின் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். அப்படிப்பட்டவர்களை வீடுகளை விட்டு விலகு. அப்படிப்பட்டவர்களை விட்டு திரும்புங்கள். ஏனென்றால் இவர்களே வீடு வீடாய் நுழைவார்கள். ஒரு வகை சங்கத்தானர்கள் இவங்களாம், ஒரு வகை சங்கங்கள். இப்படிப்பட்ட பல பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு உணராதவர்களாகிய பெண் பிள்ளைகளை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். பாத்தீங்களா, இதுதாங்க இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு என்னன்னாக்கா,
பாஸ்டர்னு சொல்லிட்டு மொட்டை கைய டிஷர்ட் போட்டுக்கின்னு அழகான பாடல் கூடிய வரம் பெற்றுக்கின்னு அந்த குரல் வளம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் அருமையான பாடலை பாடி அற்புதமான இசை இன்றைக்கு இருக்கிற நவீன இசைகளை வாசித்து சாத்தான் அவங்க மூலியமா பாட்டை பாடி வசனத்தை படிச்சு சின்ன சின்ன பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நல்ல அழகான வாலிப பெண்களை எல்லாம் அவன் கவர்ந்து அவன் பக்கமா வச்சுனுக்கிறான். இன்னும் சொல்ல போனாக்கா இன்னும் எவ்வளோ நடக்குதுங்க. நீங்களே பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க. பாஸ்டருங்களே விசுவாசிய சயனிக்கிறத யூடியூப்ல பப்ளிக்லயே போடுறான். இதெல்லாம் பப்ளிக்லயே வருதுதான், நான் பாக்குறதா உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க எல்லாம் பாக்குறீங்க அத்தனை பேர். இப்படி வேதத்தின் அடிப்படையிலே பெண் பிள்ளைகளை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் போதகர்களும் இன்றைக்கு இருக்கிற நவீன விசுவாசிகளும். வேதத்துல இல்லாம அவங்க சாத்தான் செய்யல, எல்லாம் நீ நடக்குது. எல்லா வகையான களியாட்டங்களிலும் பங்கு பெற்று மேலும் என்னுடைய சபை இதை செய்கிறது மேலும் அதை செய்கிறது என்று அவங்க சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது தெரியுமா அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை தேடுவதற்கு நேரம் இல்லை. ஆமாங்க, இன்றைக்கு பரிசுத்த ஆவியை தேடுவதற்கு நேரம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட அருமையான வெளியேறப்பட்ட சகோதரர் மூலியமா நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. செய்திகளை கேட்பதற்கு நேரம் இல்லை. தேவனுடைய எண்ணம் சிந்தனை இவைகளை தேடுவதற்கு நேரம் இல்லை. அவர்கள் அதை மறுதலிக்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு சிறு தீப்பொறி வருவதற்கு முன்னமே லோத்து சோதமை விட்டு வெளியேறப்பட்டான் என்பதை கவனியுங்கள். பிள்ளைகளே, துரிதமாய் இங்கே ஓடி வாருங்கள். இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளில் இருந்தும் அவிவிசுவாசம் என்னும் பாபிலோன் இயற்கைக்கு கோட்பாடுகளை சுவர்களை விட்டும் பாரம்பரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளில் இருந்து வெளியே ஓடுங்கள். தேவனுடைய கிருபையால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரோமன் கத்தோலிக்க சபையில எல்லாம் மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் முக்கால்வாசி. மாதா தேர் இழுத்துட்டு போறது, சூசைய தேர் இழுத்துன்னு போறது, அப்புறம் ராயப்பெற பேதுரு தேர் இழுத்துன்னு போறது, அந்தோனியார் தேர் இழுத்துன்னு போறது, இன்னும் எத்தனையோ கத்தோலிக்க மதத்துல சொல்லலாம். நான்லாம் ஒரு காலத்துல இழுத்துன்னு போனால்தான் சின்ன பையனா இருக்கும்போது. கத்தோலிக்க மதத்துல மத சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள், மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள், மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட சத்தியங்கள், இன்னைக்கு அநேக ஸ்தாபனங்களில் அநேக போதனைகள் சொந்த கருத்தை, சொந்த வியாக்கியானத்தை, சொந்த வெளிப்பாடு, இதுதான் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுன்னு அவர்கள் சபையில பேசுகிற வார்த்தைகள், அங்க இருந்து வெளியே வாருங்கள் என்றுதான் இந்த வில்லியம் பிரென்ஹாம் தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தை. அங்க இருந்து வெளியே வாருங்கள். அங்க இருக்காத, அங்க இருந்துனா நரகத்துக்கு போயிடுவேன், அங்க இருந்துனா அக்கினி மேல வரும், அங்க இருந்துனா நிச்சயமா சாத்தாங்கிட்ட போடுவேன். இது நிச்சயம், இது சத்தியம், இது புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. அங்கிருந்து நீங்க வெளியே வாருங்கள், அவைகளில் இருந்து வெளியே வந்து விடுங்கள். அல்லேலூயா. இரக்கம் வெளியே வந்து விடுங்கள். பழைய உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். கிறிஸ்துவண்டை வாருங்கள். தேவனுடைய சத்தியத்துக்குள் வளர பாருங்கள். உங்களுடைய மூட நம்பிக்கையை வெளியேற்றுங்கள். தேவனுடைய இரக்கத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய விடுதலையின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கிருபையின் மைய பகுதிக்கு ஓடுங்கள். அங்கே இயேசுவே நீரே தேவனுடைய குமாரனா இருக்கிறீர். அந்த மைய பகுதியில இயேசுவே அங்க இருக்கிறார். என் மீது இரக்கமாயிரும் என்று கூக்குரலிடுங்கள். பாபிலோன் என்று இப்ப வாசித்த இல்லையா? அங்க பாபிலோன் தான் அவிசுவாசம் என்னும் பாபிலோன். இந்த பாபிலோன் யாரு? நீங்க வெளிப்படுத்தின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது பாபிலோன்ல. அந்த பாபிலோன் யாருன்னு கேட்டாக்கா, அதுதான் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனங்கள். அந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் சொல்லுவோம், எங்க சபை தான் என் தாய் சபை. இந்த தாய் சபையில இருந்தா பிரிஞ்சு போய் எல்லா சபையும் உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? நீ எனக்கு போதகம் பண்றியா? வேலையை பார்த்துன்னு போயா? நீ அம்மா இல்லாம புள்ளிய கும்பிடுறீங்க, அம்மா கிட்ட வாங்கியா முதல்ல அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்ன அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இப்படிலாம் பேசினேன்.
19 வயசு இருக்கும்போது 20 வயசுக்கு கர்த்தரை தொடுவதற்கு முன்னாடி இப்படியே நான் பேசுறேன். என்ன போலதான் அநேக பேசினாங்க. கத்தோலிக்க மதத்துல தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில எழுதியிருந்தது. அதனாலதான் என்னையே அறியாம வேதம் என்னன்னு தெரியுது. அப்ப பைபிளே படிக்கல. அப்பவே நான் சொல்லுவேன், எங்க சபை தாயா தாய் சபை. அப்ப நானே சொல்றேன்னா, தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில இருந்து எந்த தாய் சபை? ரோமன் கத்தோலிக்க சபை தான் தாய் சபை. அதுதான் அவிவிசுவாசம் என்னும் பிள்ளைகள் அங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவிவிசுவாசம் உள்ள சபை. அந்த சபையை விட்டு ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாருங்கள். அப்பொழுதுதான் லோத்தை போல அக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். சரி, நீங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அற்புதமா இருக்கும். ஸ்தோத்திரம். வெளியே வாருங்கள். மன்னிக்கணும் பிரியமலை, உங்கள்கிட்ட பேசிட்டு மிஸ் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. பழைய உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். உங்களுடைய மூட நம்பிக்கை வெளியேற்றுங்கள். தேவனுடைய இரக்கத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றாரு. ஓகே, மைய பகுதிக்கு வாங்கன்னு இப்ப நான் வாசிக்க இல்லையா? இப்ப பாருங்க, மனுஷகுமாரன். இப்ப மனுஷகுமாரன் வருவோம். எனக்கா மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ இந்த காலத்துல மனுஷகுமாரன் வந்துட்டாரா வரலையா? இந்த மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவாகிய இந்த மனுஷகுமாரன் இந்த கடைசி காலத்துல வந்துட்டாரா வரலையா? நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மனுஷகுமாரன் ஏன் மனுஷகுமாரன் வந்து இவருக்கு பேர் என்னக்கா, நம்மளை போல மனுஷனாய் தோற்றம் அளித்தார். அதனால தேவனுடைய மனுஷகுமாரன் என்று நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்ப இவர் வந்துட்டாரா? இப்ப இவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியா இந்த பூமியில உலாவி கொண்டிருக்கிறார். இதே சரீரம் தான் நமக்கு வேணுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இதே சரீரத்தோட மனவாட்டிகள் மேலே கடைசி நாட்களை மேலே சென்று இந்த மனுஷகுமாரனை இந்த பூமிக்கு அழைத்து கொண்டு வருவார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. சரி, இப்ப இந்த மனுஷகுமாரன் எப்படி வர போறார் அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். மனுஷகுமாரன் பரலோகத்தில் இருந்து வெளிப்படும் போது என்று இயேசு சொன்னார். இதை சொல்லி நான் முடிக்கிறேன் என்று அவர் பேசுறார், செய்தியில பேசுறாரு. சரி, மனுஷகுமாரன் ஏற்கனவே மகிமையிலிருந்து இறங்கி விட்டார். அல்லேலூயா. 7ஆம் தூதன் வில்லியம் பிரென்ஹாம் சொல்றாரு, மனவாட்டி பிள்ளைகளை பார்ப்பீர்கள் என்று தயவு செய்து முழுசா பாருங்க. மனுஷகுமாரன் ஏற்கனவே மகிமையில் இருந்து இறங்கி விட்டார். இரக்கத்தினால் கடந்த சில வருடங்களாக அவருடைய சபைக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு 1959 பேசி இருக்கிறார் தீர்க்கதரிசி வில்லியம் பிரென்ஹாம். அல்லேலூயா. நானு இந்த மனுஷனா மகிமைப்படுத்தல, இவருக்குள் இருக்கும் தேவனுடைய வார்த்தையை தான் நான் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரன் ஏற்கனவே மகிமையிலிருந்து இறங்கி விட்டார். இரக்கத்தினால் கடந்த சில வருடங்களாக அவருடைய சபைக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சபைக்குனா தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ தேவனுடைய கூடாரம், அந்த கூடாரத்துல தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி இல்ல, கிறிஸ்துவுடைய மனவாட்டிகள், தேவனுடைய பிள்ளைகள். சபை என்பது நான் தான். என்னை போல எத்தனையோ சபைகள் அந்த 1959 இவருடைய செய்திய, இந்த தீர்க்கதரிசியினுடைய செய்திய உட்கார்ந்துகளை கேட்டுருக்குது. ஒவ்வொரு சபையும் கேட்டுருக்குது. அந்த சபையில இருக்கிற எந்த சபைக்கு இவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, இல்லங்க அவரு வார்த்தையை குறிச்சு பேசுறாரு, வார்த்தையை வெளிப்படுத்துறாரு சொல்றாங்க. சரி, உங்ககிட்ட அப்படியே வர வார்த்தை வெளிப்படுத்த நீங்க சொல்றீங்க. சில பேர் சொல்றாங்க மனவாட்டின்னு சொல்றாங்க. அருமையான பெந்தகோஸ்து அருமை நண்பர்களே, இப்ப நான் அவங்க கிட்ட கொஞ்சம் போறேன். அல்லேலூயா. அவங்களை பத்தி கொஞ்சம் பேசுறேன். தயவுசெய்து நீங்களும் கவனிங்க ப்ளீஸ். ஓகே, இப்ப இந்த மனவாட்டி சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, இல்லங்க அந்த மனுஷகுமார் வார்த்தையை குறிச்சு தான் அவர் பேசுறாரு, வார்த்தை தாங்க வெளிப்படுத்தி காமிக்கிறாரு, அவர் இங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படியே நான் பேசுறேன். மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார், வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் சில பேர் சொல்றாங்க. சரி, ஓகே. சபைக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் சொல்றாரு. அவர்களுக்கு தம்முடைய மகத்தான பிரசனத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பூமியிலிருந்த பொழுது செய்த அதே கிரியைகளை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? வார்த்தையார் ஆதியிலே வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை கிறிஸ்து உங்களுக்கு தெரியும். இப்ப வார்த்தை தான் பேசினுக்குது, வார்த்தை தான் எல்லாம் செஞ்சுனுக்குது, வார்த்தை தான் அவர் வெளிப்படுத்தினுக்குது சொல்றாங்க மக்கள். சில பேர் மனவாட்டியும் சொல்றாங்க. ஆனா மனுஷகுமாரன் மீண்டும் வரணுமா, அதை கவனிக்கணும். மனுஷகுமாரன் வந்தாதான் இந்த பூமியில லோத்து காலத்துல என்ன நடந்ததோ நடக்கும் சொல்லப்படுது.
வார்த்தை வந்ததா அப்படி நடக்கும்னு சொல்லவில்ல. மனுஷகுமாரன். அப்போ வார்த்தையா இருக்கிறவரு மனுஷகுமாரனாய் காட்சிக்கு தோன்றப்படணும். இவரு மீண்டுமாக மனுஷகுமாரனாய் காட்சியில தோன்றப்படணும். வார்த்தையா தோன்றப்படுறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. வார்த்தை தான் இப்ப நிறைய வருது. எல்லாருமே தான் வார்த்தை பேசுறாங்க. தீர்க்கதரிசியோட வார்த்தை பேசுறாரு. வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை மீண்டுமா மனுஷகுமாரனா தோன்றப்படணும் இந்த கடைசி நாட்கள்ல, லோத்து நாட்கள்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? தமது சபைக்கு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த 59ல அவருடைய சபை யார் என்று அவருக்கு கிறிஸ்துவுக்கு தெரியும். அந்த சபை மட்டும்தான் அந்த வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பேசுறார, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, ஓகே. வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் தன்னை அவருடைய சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை காண இன்று ஜீவித்துக் கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லையா? இவர் கேட்கிறாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு அவருடைய செய்தியில. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. மனுஷகுமாரன் அவருடைய சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை காண இன்று ஜீவித்துக் கொண்டிருப்பதை, இன்று 59ல இன்று ஜீவித்துக் கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியா இல்லையா? எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரு? வார்த்தையாவா, ஆவியாவா? அதுதான் அர்த்தமா? அதுதான் பொருளா? அதுதான் ரகசியமா? புரியல எனக்கு. மனுஷகுமாரன் தன்னை அவருடைய சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் அப்படி சொல்ற. மனுஷகுமாரன் வார்த்தை தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இல்ல. வார்த்தை தமது சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி இல்ல. மனுஷகுமாரன். அப்போ மனுஷகுமாரன் இந்த பூமியில இருக்க வேண்டும். அந்த மனுஷகுமாரன் சபைக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை காண இன்று ஜீவித்துக் கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியா இல்லையா? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அவர் என்ன செய்தார்? இப்ப இவரு முதலாவது இரக்கத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதன் பின் அடுத்த முறை இரக்கத்தை புறங்கணித்தவர்களை கடிந்து கொள்ள நியாய தீர்ப்பில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இவர் இப்பொழுது இரக்கத்தின் நேரம். அப்போ இரக்கத்தின் நேரம் இல்லை. லோத்து கால இறக்கலாம் முடிஞ்சு போச்சு. லோத்தையும் தன்னுடைய பிள்ளையும் மனைவியை கொண்டு வந்தாரு. அவ ஒப்புத்து நாட்ட மனைவி இந்த பிள்ளைகளையும் லோத்தையும் வெளியே கொண்டு இரக்கத்தின் நேரம் முடிஞ்சிச்சு. தத்தனை இழுத்து போட்டாரு. டேய், இறக்கலாம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் இறக்காம ஓடியா புடிச்சு இழுத்து போட்டாரு. ஆனா இப்ப நீடிய இரக்கம் இருக்கிறது. வில்லியம் மரியம் பிரினாமுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா பேசுற செய்தியில நீடிய இரக்கம் இருக்கிறது. இப்போது இரக்கத்தின் நேரம். சற்று நினைத்து பாருங்கள். அவர் தம்மை பூமியில் யூதர்களுக்கு வெளிப்படுத்தும் போது, கவனிக்கணும், யூதருக்கு இவர் இந்த மனுஷன் வெளிப்படுத்தும் போது அதை அவர் எவ்வாறு செய்தார்? பிலிப்பு சென்று நாத்தான்வேலை ஒரு மரத்தடியில் காணப்பட்டான். அவன் எங்கு இருந்தான் என்று இயேசு கூறினார். நான் ஷார்ட்டா எழுதுகிறேன், நீங்க முழுசா அந்த புக்கு தான் படிங்க. கூறினார். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? யூதர்கள் அந்த நாட்கள் இவரை குறித்து என்ன சொன்னாங்க? இவர் மனுஷகுமாரனா இருந்து வெளிப்படுத்தினார். அப்ப யூதர்கள் என்ன சொன்னார்கள்? அவன் ஒரு அசுத்தாவி பிடித்தவன் என்றார்கள். இன்றைக்கு என்ன சொல்றாங்க? ஏய், இவன் என்ன சேர்க்கை மூலியமா வந்தவன்டா, இவனை போய் மனுஷகுமார் சொல்றீங்க. இவனா மனுஷகுமாரன் இல்லடா, இவர் சாதாரண தீர்க்கதரிசிடா. இன்றைய மன்னிக்கணும் பிரியமானே, இன்றைய காலத்து மனுஷர்கள் சொல்றாங்க, இவன் ஒரு சாதாரண ஆளுடா, இவனை போய் ஏன்டா பெருமையா பேசுறீங்க, இவன் அநேக பாஸ்டர்கள் போல இவனை ஒரு பாஸ்டர் அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு இவரை சொன்னாங்க, இந்த மனுஷகுமாரன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அவன் ஒரு அசுத்தாவி பிடித்தவன் என்றார்கள். அதற்கு அவர், நான் இப்போது என்னை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கும் போது, இவர் சொல்றாரு, என்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இவருடைய நாளில் இயேசு வாழ்ந்த காலத்துல உங்களை நான் மன்னிக்கிறேன். இந்த மனுஷகுமாரன் மன்னிக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதே போலவே இதே போல அற்புதம் செஞ்சார்ல, அந்த பிலிப்பு கிட்ட பேசுறாருல, அதே போலவே. சரி, ஓகே. அதே போலவே வெளிப்படும் போது அவருக்கு விரோதமாக பேசப்படும் ஒரு வார்த்தை
அல்லேலூயா. ஒருபோதும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது. இவர் பேசுற வார்த்தையில குறுக்கா தாறுமாறா பேசுற பிள்ளைகள், அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்றார். நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, கர்த்தர் தாமே தன்னை அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தில் வெளிப்படுவாராக. அதுவே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. அவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவின் சரீரத்தில் வெளிப்பட்டார். அவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவின் சரீரத்தில் வெளிப்பட்டார். அது இவர் இணை சேர்க்கை இல்லாத ஆண் பெண் தொடர்பு இல்லாமல் கண்ணியின் வயிற்றிலே பரிசுத்தாவின் நிழல்பட்டு உற்பத்தியான சரீரம் இது. அவர் தன் சொந்த குமாரனில் இயேசுவின் சரீரத்தில் வெளிப்பட்டார். அவர் இன்றிரவில் 1959 பேசுறார். அவர் இன்றிரவில் தன்னை அவருக்கென்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளின் சரீரத்திலும் வெளிப்படுகிறார். பாருங்க, தேவன் பிதாவானவர் இவருடைய சரீரத்தில் வெளிப்பட்டார். இப்போ இவர் சொல்றாரு, இன்று இவருக்கென்று ஒப்பு கொடுக்கிற விசுவாசிகளின் சரீரத்திலே அதே பிதாவானவர், அதே தேவனானவர் வெளிப்படுகிறார். இப்போ என்ன எடுத்துக்கங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏன் மூலியமா இவர் வெளிப்படுகிறார் சொன்னா, இந்த மனுஷகுமாரன், நான் யாரு? நான் மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரன் மூலியமா என் மூலியமா அவர் வெளிப்படுகிறார் கேட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு மனுஷகுமாரன். நான் எப்படி பிறந்தேன்? இணை சேர்க்கை மூலியமாய் பிறந்திருக்கிறேன். நான் ஒரு மனுஷகுமாரன். ஆனால் உண்மையை சொன்னாக்கா, என்னில் ஒரு பாகமாய் தான் இருக்கிறார் தேவன். ஆனால் இந்த சரீரம் முழுமை அடையும் பொழுது நான் பரிபூர்ணமாய் மாறின பிற்பாடு கிறிஸ்து என்னுக்குள் ஒரு பாகமாய் வாசம் செய்கிறார். ஆனால் இந்த 7ஆம் தூதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். படிக்கின்ற கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரிந்தும் இருக்கிறேன். அது சரிதானே என்று அவர் பேசுறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு செய்தி புக்கு நீங்களா வாசிச்சிருப்பீங்க. 7 சீல் என்ற புத்தகம், பக்கம் 210, 54ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து ஆவியின் ரூபமாய் இருந்தும் மனித ரூபம் கொண்ட போது அவர் ஒரு நடிகனின் ஆடையை உடித்துக் கொண்டார். அது மனித உடல். கிறிஸ்துவுக்கு ஒரு மனித உடல் தேவைப்படுது, மனித உடல். அவர் மீண்டும் இனத்தான் ஆவதற்கு மனித ரூபம் கொண்டு வந்தார். இவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்து ஆவியின் ரூபமா இருக்கிறார். அவர் ஆவியின் ரூபமா இருக்கிறதால தான் இந்த மனித உடலை அவர் தெரிந்து கொள்கிறார். இவர் இணை சேர்க்கை மூலியமா இல்லாம பரிசுத்தமாக இவர் பிறந்தார். கிறிஸ்து வந்தார் இவர் மூலியமா. சரி, கடைசி காலத்தில் தேவன் தோற்றமளித்து அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதாக வாக்களித்துள்ளார். ஸ்தாபனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, நிச்சயமா ஏற்றுக்கொள்ள போவது. இருந்தாலும் என்னுடைய வாஞ்சை, நம்ம எப்படியாவது சொல்லுவோம், கேட்கிறாங்களோ கேட்கலையோ, ஸ்தாபன பிள்ளைகளுக்கு நம்ம பேசுவோம். நான் பேசி வரேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இருந்தாலும் என்னுடைய வாஞ்சை நான் பேசினு வரேன். ஓகே, ஸ்தாபனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்றைய சபைக்காக வார்த்தையானது மறுபடியும் மாமிசத்தில், வார்த்தையானது மறுபடியும் முதல் வருகையிலே வார்த்தை இந்த மனுஷனுக்குள்ள இருந்தது, மாமிசமாக இருக்கிறார். மீண்டுமாக வார்த்தை மாமிசத்தில் அவருடைய மக்களிடையே தோற்றமளித்து உள்ளது பாருங்கள். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. மீண்டுமாக ஆதியில் இருந்த வார்த்தை இந்த 7ஆம் தூதர் சரீரத்துக்குள்ளாக பரிபூர்ணமாக கடுகளவு இமை இல்லாம, அந்த காலத்துல இருந்த எலியா, எலிசா, எரோமியா, எசேக்கியேல் இவங்க எல்லாமே பாதி. ஆனால் இந்த கடைசி லவோதிக்கியா சபை காலத்திலே இந்த 7ஆம் தூதன் சரீரத்திலே, இணை சேர்க்கை மூலமாய் உருவாக்கப்பட்ட இந்த 7ஆம் தூதன் சரீரத்திலே வார்த்தையாகிய தேவன், ஆவியாகிய தேவன், அக்கினியாகிய தேவன் இந்த சரீரத்திலே பரிபூர்ணமாக வெளிப்பட்டபடினாலே, பரிபூர்ணமாய் தங்கினபடினாலே அந்த வார்த்தை மீண்டும் மாமிசமாய் வெளிப்பட்டது என்று அவர் சொல்றார். ஆனால் அதை ஜனங்கள் கேட்பது கிடையாது. அவரிடத்திலும் வித்தியாசப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபராய் இருக்கிறார். ஆயினும் அவர் தெரிவிக்கப்படும் ஒரே வழி என் மூலமே ஆகும். ஓ பாருங்கள், அவர் தெரிவிக்கப்படும் வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவானவர் தெரிவிக்கப்படுது இந்த உலகத்துல எந்த மனுஷ மூலியமா இல்ல, இந்த மனுஷ மூலியமா தான் அவர் தெரிவிக்கப்பட்டு விட்டார் எல்லா விஷயத்தையும். இப்பொழுது அவருடைய ஆவியானவர் கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் கீழ்
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உலகமானது எரிந்து போகும் முன்னே, ஹல்லேலூயா, உலகமானது எரிந்து போகும் முன்னே, நல்லா கவனிக்கணும் பிள்ளைகளே, உலகமானது எரிந்து போகும் முன்னே மக்கள் மத்தியிலே இறங்கி வந்து தம்மை மானிட மாமிசத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். மானிட மாமிசத்தின் மூலமாக வெளிப்படுகிறார் கிறிஸ்து. இவர் இப்ப இவரு இந்த மனுஷனுக்குள்ள போயிட்டாரு. நான் சும்மா வைக்கிறேன், இந்த மனுஷனுக்குள்ள போயிட்டாரு பிள்ளைகளே. இப்ப இவரு இந்த மனுஷனுக்குள்ள போயிட்டாரு. இவர் தான் இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறார். இவர் தான் இந்த சரீரத்துல பரிபூர்ணமா வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, உலகமானது எரிந்து போகும் முன்னே மக்கள் மத்தியில இவர் இறங்கி வந்து தம்மை மானிட மாமிசத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த மகத்துவமான பரிசுத்த ஆவியானவர் மானிட மாமிசத்தில் பிரதிநிதித்துவம் பெறுவது இரக்கத்தினால் உண்டாகும் காரியமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய மக்கள் மானிட மாமிசத்தில் மீண்டுமாக அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, தேவனையே தங்களுக்குள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அவர் சொல்றாரு. தேவன் திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில சொல்றாரு. ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் தம்மை மறுபடியுமாக மனுஷகுமாரனாக வெளிப்படுத்த வேண்டும். தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, மீண்டும் இவர் மீண்டும் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்த வேண்டும். எப்படி? இதே போல வரணுமா மறுபடியும்? அவங்களுக்குலாம் மனவாட்டிகளே, இதே போல வந்தா நம்புவீங்களா? இதே போல வரமாட்டார். ஹல்லேலூயா. இவர் தான் நீங்க பரலோகத்துல போய் அங்க வந்து கூண்டு வர போறீங்க. இவர் மூலியமா வாசம் செய்கிறபடியாலே மனுஷகுமாரனா இவர் காட்சி அளிக்கிறார். நான் சொல்லல, இப்ப நான் ஆசிரியர் கேளுங்க. மறுபடியுமாக இந்த கடைசி நாட்களில் மறுபடியுமாக மனுஷகுமாரனாக வெளிப்பட வேண்டும். விளங்குகிறதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பாருங்க, பிரசவ வேதனை புத்தகத்துல பேசுறாரு. அதே தேவன் இதோ நம் மத்தியில இருக்கிறார். எப்படி? வார்த்தையாகவா, ஆவியாகவா? அதுதானே பெந்தகோஸ்காரன் சொல்லுங்கிறான், இங்க இருக்கிறார் சொல்லிட்டு, வார்த்தையாகிறார், ஆவியாகிறார் சொல்லிட்டு. ஆனா இவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அதே தேவன் இதோ நம் மத்தியில இருக்கிறார். விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. விஞ்ஞானத்தின் படத்தின் நிரூபணத்திற்காக மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். நிறைய பேர் வாசிப்பீங்க. இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான் என்று பகிரங்கமா சொல்றாரு. நான் உங்களை கேட்கிறேன், இது வில்லியம் பிரணாம் சொல்றாரா இல்ல பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா? மனவாட்டிகளே, இவருடைய செய்தியில நீங்களா பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க? நான் பேதுரு மீன் பிடிக்கும் போது அவங்ககிட்ட மீனை வாங்கினேன், மீனை சாப்பிட்டேன்னு சொல்றாரு. யாரு? இந்த பிரண்ணாம் போய் சாப்பிட்டாரா மீனை? பிரண்ணாம் போய் வாங்கினாரா மீனை? ஹல்லேலூயா. இவருக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து பேசுறாரு. அப்ப இவருக்குள் இருக்கும் அதே கிறிஸ்து சொல்றாரு, இந்நாளுக்குரிய மனுஷகுமாரன் நான் தான். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய மனுஷகுமாரன் நான் தான் என்று செய்தியில மிக பயங்கரமா சொல்லுது. அது சொல்லிட்டு அவரே, நீங்கள் அவரை காண்கிறீர்களா என்று கேட்கிறார். மனவாட்டிகளே, நீங்கள் அவரை காண்கிறீர்களா? வார்த்தையின் மூலமாய் காண்கிறீர்களா? இல்ல காண்கிறது இல்ல. கொஞ்சம் பேர் காண்கிறாங்க, கொஞ்சம் பேர் காண்கிறது. இதுலயே பல குழப்பங்கள் மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்க மத்தியில. சரி, ஓகே, ஏன் காண்கிறீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். யோவான் அவரை கண்டான், ஆனால் மற்றவர்களோ அவரை காண முடியவில்லை. ஹல்லேலூயா. சில மனவாட்டிகள் இவரை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இவர் தான் இக்காலத்துக்குரிய கடைசி கால மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரன் இவருக்குள் வாசம் செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற அப்ப இவரே சொல்ற, இக்காலத்துக்குரிய மனுஷகுமாரன் நான் தான். இப்போ இக்காலத்துக்குரிய மனுஷகுமாரன் நான் தான் சொன்னாக்கா, லவதிக்கியா மன்னிக்கிறோம், லோத்து காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதம் குமாரா பட்டணம் தான் இப்போ வசிக்கிறோம். சோதம் குமாரா பட்டணத்தை தான் இப்போ வசிச்சிருக்கிறோம். அதுதான் இப்ப நடக்குது. அப்போ மனுஷகுமாரன் வெளிப்பட்டு விட்டாரு, முடிஞ்சு போச்சு. 65 மறைஞ்சிட்டார், மனுஷகுமாரும் போயிட்டாரு. அப்ப என்ன நடக்க போகுது? இப்போ அக்கினி வரப்போகுது, கந்தகம் வரப்போகுது, வெளியே வாருங்கன்னு சொல்றாதான் கிறிஸ்துவர்களை பார்த்து. சரி பாருங்க, அன்றைக்கு யோவான் புத்தகத்துல பாருங்க, பிலிப்பு கிட்ட இயேசுநாதர் பேசுவாரு. பிதாவே எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு பிலிப்பு கிட்ட, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ அவரை பார்த்திருக்கிறாய், கண்டிருக்கிறாய் சொல்லுவாரு. அதே போலதாங்க
இந்த கடைசி காலத்திலும் மனுஷகுமாரனாகிய இவர் இணை சேர்க்கை மூலியமாய் இந்த மனுஷன் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் இவர் மூலியமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மனுஷகுமாரன் மூலியமாக தேவ ஆவியானவர் முதல் வருகையில எப்படி ஒரு மனுஷகுமாரனை தெரிஞ்சுக்கிறாரோ, இரண்டாவது மனவாட்டிக்கென்று வந்த இந்த மனுஷனையும் அவர் தெரிஞ்சுக்கணும். இவர் மூலியமா இந்த சரீரத்து மூலியமாய் இக்காலத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. ஆகவே இக்காலத்துக்குரிய மனுஷகுமாரின் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர் வெளிப்பட்டு விட்டார். ஆக ஹல்லேலூயா. இன்னொன்று வாசிக்கிறேன் கேளுங்க, முக்கியமானது. 11ஆம் கட்டளையில் அவர் சொல்றாரு, சகோதரன் பிரண்ணாம் அப்பொழுது தான் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிரசங்கித்ததை முடித்தார். மக்கள் கூட்டம் மிக ஆழ்ந்த அமைதியில் இருந்தது. ஒருவரும் அசையவில்லை. காதோடு காதாய் பேசும் சத்தம் கேட்கவில்லை. தேவன் பேச நல்லா கவனிக்கிற பிள்ளைகளே, தேவன் பேச எத்தனிக்கும் போது யார் பேசுறாரா? தேவன் பேசுறாரு. நல்ல தேவன் பேசுறாரு. எத்தனிக்கும் போது ஒரு பரிசுத்த அமைதி வரவிடுகிறார். மிக மிருதுவாக பேசிக்கொண்டிருந்த சகோதரன் பிரணாமும் கூட திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டார். அப்பொழுது சடுதியாக கட்டிடத்தின் மாடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஒலி பெருக்கி கருவி கூட தேவைப்படவில்லை. ஏனெனில் தேவன் ஒவ்வொரு செவியையும் திறந்தார். திறந்தது போல காணப்பட்டது. என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, அங்குள்ள ஒரு மனுஷன் மூலியமா கர்த்தராகிய தேவன் பேசுறார். கர்த்தராகிய நான் பேசுவது, நான் அனுப்பியுள்ள என் ஊழியக்காரனை உங்களுக்கும் இந்த சன்னதிக்கும் நான் தான் அவனை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று உங்களை உறுதிப்படாக நம்ப செய்யும்படியாக பவுலைப் போல இருவரும் தைரியமாக பேசுவார். ஆம், நான் என் ஊழியக்காரன் பிரென்னாமை அனுப்பியுள்ளேன். இது யார் பேசுறது? கர்த்தராகிய தேவன் பேசுறாரு. பிரென்னாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரும் அமைதியாயிட்டாரு, ஜனங்களும் அமைதியாயிட்டாங்க, எல்லாம் அமைதியாயிட்டாங்க. கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. ஆம், நான் என் ஊழியக்காரனை பிரென்னாமை அனுப்பியுள்ளேன். அவருடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். நான் என் குமாரனை மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன். என் ஜனங்களோ அவரை புறங்கணித்தார்கள். அல்லேலூயா. இது இவரு. என் ஜனங்களோ அவரை புறங்கணித்தார்கள். நானும் என்னுடைய குமாரன் பிரென்னாமை அனுப்பி இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். நான் என் குமாரனை அனுப்பினேன், என் ஜனங்களோ அவரை புறங்கணித்தார்கள். இந்த குமாரன் யார்? மனுஷகுமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பரிசுத்தாவி பேசுறாரு, நானும் என்னுடைய குமாரனை அனுப்பி இருக்கிறேன். இந்த குமாரன் யார்? இவரும் மனுஷகுமாரன். இணை சேர்க்கையில் இல்லாத வந்த மனுஷகுமாரன் பரிசுத்தமாய் இணை சேர்க்கையின் மூலம் வந்த மனுஷகுமாரன் மனவாட்டிக்கென்று. அல்லேலூயா. நானும் என்னுடைய குமாரன் பிரென்னாமை அனுப்பி இருக்கிறேன். உங்களுடைய நாளில் உங்களிடத்தில் அவர் வந்திருக்கிறார். ஆகவே உங்களிடத்தில் அனுப்பியுள்ள என் ஊழியக்காரன் பிரென்னாமை கொண்டு நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த செய்தியை முழுமையாக கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய தேவைகளை சந்திக்கட்டும். தேவன் பேசின இந்த வார்த்தைகளை அவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு நீங்கள் அனுப்புங்கள். God bless you.